முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதா நிறைவேறியது. 11 மணி நேர விவாதத்திற்கு பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஏற்பு. பிரதமரின் பேச்சு பிரிவு உபச்சார உரைபோல் உள்ளது. பாஜக கடும் குற்றச்சாட்டு. கருப்பு பணத்தை மீட்க பொது மன்னிப்பு திட்டம் மத்திய அரசு பரிசீலனை. தமிழகத்தை நெருங்கி வரும் தானே புயல், மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் மசோதா ஒரு சில சட்ட திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. லோக்பால் மசோதா குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. பிரதமரின் உரையுடன் தொடங்கிய இந்த விவாதத்தின் போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தார். லோக்பால் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 11 மணி அளவில் லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய அரசு தரப்பில் 10 திருத்தங்களும் மற்ற கட்சிகளின் சார்பில் 46 திருத்தங்களும் கொண்டுவரப்பட்டன. பின்னர் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பின்னர் திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் இடதுசாரி கட்சிகள் கொண்டு வந்த அனைத்து திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டன. இதேபோல் லோக்பால் வரம்புக்குள் தனியார் நிறுவனங்களை கொண்டுவரக் கோரிய திருத்தமும் நிராகரிக்கப்பட்டது. இதில் மத்திய அரசின் 7 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த லோக்பால் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பகுஜன் சமாஜ், இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதற்கிடையே இந்த லோக்பால் மசோதாவுக்கு அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்கும் மசோதாவை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கொண்டு வந்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா தோல்வியடைந்தது. இதுகுறித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ராகுல் காந்தியின் கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் நிராகரித்தது ஜனநாயக விரோதம் என்று குறிப்பிட்டார். வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்னரே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இந்த லோக்பால் மசோதா நிறைவேறியதை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். லோக்பால் மசோதா மீதான விவாதம் குறித்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் உரை பிரிவு உபச்சார பேச்சு போல் உள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதா கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் மசோதா மீதான விவாதம் நேற்று தொடங்கியது. அப்போது பேசிய பிரதமர் லோக்பால் மசோதாவில் மத்திய அரசு வெளிப்படையான நிலையை கடைபிடிக்கிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் இதனை நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பேசினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா லோக்பால் மசோதா தேவை என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்றும் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதில் கூற கடமைப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் லோக்பால் மசோதா மீதான விவாதம் குறித்து உரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங் மத்திய அரசின் நிலை குறித்து அறிவிக்காமல் பிரிவு உபச்சார விழாவில் உரை நிகழ்த்தியது போல் பேசியது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்ததாக யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா பிரதமர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தை அரசியல் பிரச்சாரம் துவங்கும் களமாக பிரதமர் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் வலுவான லோக்பால் மசோதா தாக்கல் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு ஏன் போராடும் குணத்தோடு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். தற்போது தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதா கூட்டாட்சி அமைப்பிற்கு எதிரானது என்றும் இந்த மசோதாவால் ஊழலை ஒழிக்க முடியாது என்றும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். देश बहुत उत्सुकता से ये प्रतीक्षा कर रहा था कि शीतकालीन सत्र में सरकार एक बिल लेकर आएगी, जिस बिल में से एक सशक्त, एक प्रभावी लोकपाल निकलेगा, जो भ्रष्टाचार पर करारी चोट करेगा और लोगों को भ्रष्टाचार से मुक्ति दिलाएगा।
लेकिन मुझे खेद के साथ कहना पड़ता है कि जो बिल सरकार लेकर आई है उसमें इतनी त्रुटियां हैं, इतनी खामियां हैं कि उसने हम सबकी उम्मीदों पर पानी फेर। வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பதற்கு வசதியாக பொது மன்னிப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்த மத்திய அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் ஏராளமான இந்தியர்கள் சட்டவிரோதமாக பதுக்கியுள்ள கருப்பு பணத்தை மீட்க மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுவரை பிரான்ஸ் நாட்டில் உள்ள வங்கிகளில் கருப்பு பணம் பதுக்கியுள்ள 700க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் பட்டியலை அந்த நாட்டு அரசு மத்திய அரசிடம் கொடுத்துள்ளதாகவும் அதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்பது தொடர்பான பரிந்துரைகளை கொடுக்க மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழு வரும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் பரிந்துரை அறிக்கையை மத்திய நிதியமைச்சரிடம் கொடுக்கும் என்று தெரிகிறது. இதற்கிடையே வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதுக்கி வைத்துள்ளவர்கள் அதை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வந்தால் பொது மன்னிப்பு வழங்கும் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டை நெருங்கி வரும் சக்தி வாய்ந்த தானே புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் மழையின் அளவு குறைந்து பனி நிலவி வரும் வேளையில் தென்வங்க கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி சென்னைக்கு அருகே 800 மீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு தானே என்று பெயரிடப்பட்டுள்ளது. தானே புயல் சுமார் 750 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி வருவதாகவும் இந்த புயல் வரும் 30ஆம் தேதி கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் சின்னம் காரணமாக சென்னை, கடலூர், பாம்பன் மற்றும் நாகையில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை, எண்ணூர், பழவேற்காடு, காசிமேடு போன்ற இடங்களிலும் காரைக்காலிலும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் 450 விசைப்படகுகளும் 1500 கட்டுமர படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வலுவற்ற லோக்பால் மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரேவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளது. வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே போராடி வருகிறார். ஆனால் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதா வலுவற்றது என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் 3 நாள் உண்ணாவிரதத்தை நேற்று தொடங்கினார் அண்ணா ஹசாரே. ஆனால் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள அண்ணா ஹசாரே பிடிவாதமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் காய்ச்சல் அதிகரித்ததோடு சளி தொந்தரவும் இருப்பதால் அண்ணா ஹசாரேவை சோதித்த மருத்துவர் அவரது உடல்நிலை தற்போது மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அவரது நண்பர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியும் ஹசாரே அதை மறுத்துள்ளார். உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டதை அடுத்து அண்ணா ஹசாரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அரசுமுறை பயணமாக ஜப்பான் பிரதமர் யோஷிஹிகோ நோடா இந்தியா வந்துள்ளார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வர்த்தகம், இரு நாட்டு நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மற்றும் விவாதம் நடத்த ஜப்பான் பிரதமர் யோஷிஹிகோ நோடா டெல்லி வந்தார். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் வெளியுறவு செயலர் ரஞ்சன் மத்தாய் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். குறிப்பாக வர்த்தகம் உள்ளிட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்று நடைபெற்ற இந்திய ஜப்பான் நாடுகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜப்பான் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியாவுடனான நட்புறவை மேலும் பலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதுவரை 700க்கும் மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளது என்றும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஜப்பான் பிரதமர் நோடா தெரிவித்தார். குறிப்பாக பொருளாதார துறைகளில் இரு நாட்டு கூட்டுறவில் சாதிப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் அப்போது குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி கலந்து கொண்டு பேசினார். கேப்டன் விஜயகாந்த் நடத்திய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முல்லைப் பெரியாறில் ஆய்வு நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பேரிடர் நிபுணர் குழுவை பிரதமர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்.
முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக ஆய்வு நடத்த பேரிடர் குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்திருந்தது. இந்நிலையில் அதற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். நேற்று தமிழ்நாடு வந்த பிரதமர் இதுகுறித்து அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் அவர் பேசவில்லை. இது தமிழ்நாடு மீதான மத்திய அரசின் ஓரவஞ்சக செயலை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு தமிழக பொதுப்பணித்துறைக்கு நேற்று ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இதில் ஐவர் குழுவின் ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தீர்ப்பு வெளியாகும் என்றும், அதுவரை மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பேரிடர் குழு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான தேமுதிகவினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானது குறிப்பிடத்தக்கது.